கட்சியில் பணியை செய்ய முடியாத நிர்வாகிகள் கட்சியை விட்டு ஒதுங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என மதுரையில் அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மதுரை வடக்கு மாவட்ட திமுகவின் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் மதுரை உத்தங்குடியில் உள்ள திருமண மண்டபத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசுகையில், மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறார்கள். 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி செயலாற்றி வருகிறோம். மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் 1122 வாக்குச்சாவடிகளில் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என கூறப்பட்டது. சில வாக்குச்சாவடிகளில் உறுதிமொழி நிகழ்வு நடத்தப்படவில்லை என தெரிகிறது. திமுக தலைமை கழகம் சொல்லும் பணிகளை செய்ய முடியாத நிர்வாகிகள் கட்சியை விட்டு ஒதுங்கி ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பணிகள் செய்யாத நிர்வாகிகள் வகிக்கும் பதவிகளுக்கு புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். சில நிர்வாகிகள் நாங்கள் என்ன அரசு வேலையா பார்க்கிறோம் என கேட்டுள்ளனர். அரசு வேலை பார்க்க போகிறோம் என கேட்கும் நிர்வாகிகளை திமுகவை விட்டு விடுவிக்க தயாராக இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் திமுகவினருக்கு வேலை பளுக்கள் கடுமையாக இருக்கும். கட்சி பணியில் நிர்வாகிகள் சாக்கு போக்கு சொல்வதற்கு இனி நேரமும் இல்லை, காலமும் இல்லை. தொகுதி பொறுப்பாளர்கள் சொல்லும் பணிகளை பூத் கமிட்டியினர் செய்ய வேண்டும் என கூறினார். பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதியேற்கிறேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். தமிழ்நாட்டில் மண், மொழி, கிழக்கு தொகுதி என்ன செய்கிறோமோ எப்படி நடத்துகிறோமோ அதுதான் மேற்கு தொகுதியும் அதுதான் மேலூரும் சொல்லணும். அதை போல மனசுல தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதில் எந்த மாற்றத்தாகவும் இருக்காது, ஏற்ற இறக்கம் இருக்க முடியாது, எந்த பாகுபாடும் இருக்க முடியாது. அதுதான் இந்த மாவட்ட கழக கூட்டம் முழுசா தெரிஞ்சுக்கங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய 30 விழாவில் நம்ம மாவட்டத்தில் எல்லாரும் நீங்கள் வந்து கலந்துக்கணும். அதை விட ஒரு பெரிய பெருமை என்னன்னா, ஒன்றிய செயலாளர், நகர்கழகத்துடைய செயலாளர்கள் இன்றைக்கு மதுரை வடக்கு மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருந்தாலும் அதில் நகர்கழகத்தை செய்ய முடியலைன்னா தயவு செய்து ஒதுங்கிக்கிங்க. ஒதுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு தயாராக வேறு பணி அதில் கொடுப்போம். தலைவர்களை சொல்றதை விட்டுட்டு அதுக்கு ஏன்னா நேற்று கூட ஒரு டீச்சர் சொன்னாங்க, நான் அரசு வேலையாக பார்க்குறோம். அரசு வேலை பார்க்குறோம்னா அவர் வந்து எல்லாம் வேற ஒரு வேலை பார்க்கறதுக்கு போகணும். அதெல்லாம் விடுவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா இனி போக போக வேலை பளு வந்து அதிகமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனிமேல் சாக்கு போக்கெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. 20ஆம் தேதி மாவட்ட கழக கூட்டம் முடிந்த உடனே இப்போ இடைத்தேர்தல் வேலை நம்ம 4 தொகுதியில் பார்க்க போகிறோம். இடைத்தேர்தல் மாதிரிதான் எல்லா வேலையும் பிரித்து இப்போ ஒன்றிய செயலாளர்கள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர், வட்டக்கழகத்தினுடைய செயலாளர், அதே போல வார்டு செயலாளராக இருந்தாலும் சரி, கிழக்கழகத்தினுடைய செயலாளராக இருந்தாலும் அவர்களெல்லாம் மேற்பார்வை பார்க்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் தேர்தல் வரைக்கும். அதனால அந்த என்ன பண்ணணும் பார்க்கணுன்றத நம்ம சொல்லிடுவோம். அது ஒன்றும் மாசம் இருக்குது. ஆனால் இப்போ குறுகிய காலத்தில் குறுகிய நாட்களில் அவங்க பார்க்குற மாதிரி கணக்கெடுக்கணும். ஏன்னு சொன்னால் தலைவர் என்ன இருக்கணுமா